நேயர்களே, இன்றைக்கி நாம் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் அதிர்ஷ்டம் என்பது இருக்கத்தான் செய்கிறது. அதே போல் எண்கள் வசியம், அதாவது வசியம் அப்படி என்றால் நம்மை நோக்கி அதை அழைத்தல், இழுத்தல் என்று பொருள். அப்போ வசியத்திற்கு எண்களுக்கு உலகம் முழுவதும் எண்களால் நிரம்பி இருக்கிறது. எண்ணும் எழுத்தும் கண்ணென தக. அதனால் ஒவ்வொரு நம்பருக்கும் ஒரு பவர் உண்டு. 1 சூரியன் என்றால் 2 சந்திரன். இது எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். உங்கள் நேரத்தை வீணாக்கவில்லை, நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஒரு எலுமிச்சம்பழத்திற்கு சக்தி ஏற்ற வேண்டும் அப்படின்னா ஒரு எலுமிச்சம்பழத்தை நீங்கள் எடுத்து அதில் 9457 என்கிற எண்ணை ஒரு பேனாவில் கூட நீங்கள் எழுதி கொள்ளலாம். அதை நீங்கள் கையில் வைத்து கொண்டால் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அழைத்து வரும். இதெல்லாம் நம்ப முடியுமா என்றால், வேடிக்கையாக என்றால் முயற்சி செய்து பாருங்கள். வெற்றி கிடைத்தால் அதற்கப்புறம் இதை பற்றி அடுத்தவருக்கு சொல்லக்கூடியவராக நீங்கள் தான் இருப்பீர்கள். ஒரு சிலருக்கு கடன் கிடைக்காமல் இருக்கும். இந்த காலத்தில் கடன் தேடி தேடி கொடுக்குறானே சாமி, அது எப்படி கடன் கிடைக்காமனா, ஒரு சிலருடைய ஜாதகத்தில் கிரகங்கள் அமைப்பு அப்படி. இப்போ கடன் கிடைக்க வேண்டுமானால் 9985 என்கிற இதில் இடதுகை மணிக்கட்டில் நீங்கள் எழுதி கொள்ளலாம். இடதுகை என்பது தான் ஒரு மனிதனுக்கு பொறுத்தளவில் கடனை அடைக்கவும் கடனை தீர்க்கவும் பயன்படுகிறது. அதே போல் உங்கள் வீட்டில் மணி பிளான்ட் இருக்குது அப்படின்னா, அந்த மணி பிளான்ட் பணத்தை ஈர்க்கணும் என்றால் ஒரு குறிப்பிட்ட எண்களுக்கு வசியம் ஜாஸ்தி. 3259 என்கிற எண்ணை மணி பிளான்ட்டில் ஒரு பேப்பரில் எழுதி நீங்கள் அட்டையில் எழுதி சிகப்பு எண்களை கட்டி விட்டாலே போதும். அதன் மூலியமாக எழுதியவருக்கும் அந்த வீட்டில் உள்ள மணி பிளான்ட்டுக்கு ஒரு தொடர்பு ஏற்படுத்தி நமக்கு வாழ்வில் செல்வத்தை இழுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை அது ஏற்படுத்தி கொடுக்கறது. இவ்வளோதான். அதே போல் பர்ஸில் நீங்கள் ஒரு சிகப்பு ஒரு அட்டையில், மஞ்சள் கலர் அட்டையில் சிகப்பு இங்கில் 5374 அப்படின்னு பர்ஸில் எழுதி உள்ளுக்குள்ளே வச்சுக்கோங்க. அதற்கப்புறம் அது நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ ஒருத்தருக்கு கேஷ் ஆன் டெலிவரி பிஸ்னஸ் ஒருத்தர் பண்ணுறார் அப்படின்னா, அவர் இடதுகை மணிக்கட்டில் கூட நீங்கள் எத்தனையோ பச்சையெல்லாம் குத்துறீங்க, சும்மா மார்க்கெட் பேனால் 9371 அப்படிங்கிற இதை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் பணப்பெட்டி இருக்குது அப்படின்னா அதில் 2739 அப்படிங்கிற ஒரு நம்பரை எழுதி நீங்கள் ஒரு பெட்டியில் எழுதி நீங்கள் வேலை ஒட்டிட்டிங்கன்னா, அது உலகத்தில் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அந்த பணம் பெட்டியில் வைப்பதற்குரிய வசியமான ஆற்றலை கொடுக்கும். நாம் உழைத்து சேர்த்து தான் பணத்தை சம்பாதிக்க போகிறோம். நிறைய பேருக்கு பணம் வச்சா நிற்க மாட்டேங்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த விஷயம் உங்களுக்கு பெரிதும் பயன்படும். அதே போல் நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கணும் அப்படின்னா 6168 என்கிற எண்ணை இடது மணிக்கட்டில் நீங்கள் எழுதி கொள்ளலாம். அவ்வாறு இல்லை என்றால் ஒரு அட்டையில் எழுதி கொள்ளலாம். லேமினேஷன் பண்ணி நீங்கள் பாக்கெட்லேயே முன்னால் வச்சுக்கலாம். உங்கள் ஃபோட்டோ ஒட்டி அதில் 6168ன்னு எழுதி கொள்ளலாம். அதே போல் சில பேருக்கு தங்கம் சேர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுகிறவர்கள் 6041 என்கிற எண்ணை எழுதி கொள்ளலாம். எழுதி கொண்டு நீங்கள் வைத்து கொண்டு இருந்தால் ஏதோ ஒரு வகையில் தங்கம் சேருவதற்குரிய வாய்ப்புகளை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் திருமணம் நடக்கணும் அப்படின்னா 6948 என்கிற உங்களுடைய புகைப்படத்தில் எனக்கு திருமணம் நடைபெறுவதற்கு 6948 என்கிற எண் எனக்கு உதவி செய்து நான் வெற்றி பெற்று விட்டேன் அப்படின்னு நீங்கள் எழுதலாம். அதே போல் நிறைய பேருக்கு வேலை கிடைக்கல. இன்றைக்கி நிறைய வேலை கிடைக்காதவர்கள் அதிகம் பேர் இருக்கிறார்கள். அப்போ நீங்கள் 6102 அப்படிங்கிற பெயரை உங்களுடைய ஃபோட்டோவில் எழுதி எனக்கு இந்த எண் அதிர்ஷ்டத்தை தந்து நான் வேலை சேர்ந்து நிறைய சம்பாதித்து கொண்டிருக்கிறேன் என்று பாசிட்டிவாக நீங்கள் எழுதினாலே போதும். அதே போல் உங்களுடைய ஆற்றல் தெரியல, உங்களுடைய அறிவு வெளிப்படவில்லை, உங்களை பற்றி ஆற்றல் வெளிப்பட வேண்டும், உங்களுடைய வேல்யூ நிறைய பேருக்கு தெரியணும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ஃபோட்டோவில் 6252 என்கிற நம்பரை எழுதி நீங்கள் பாக்கெட்டில் வைத்து கொண்டால் போதும். அந்த எண்ணானது பிரபஞ்சத்தோடு தொடர்பு கொண்டு உங்களுடைய ஆற்றலை வெளிப்படுத்த ஆரம்பித்துவிடும். அதுபோல் சிலருக்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அடிக்கடி உடல்நலக் குறைபாடுகள் வந்து கொண்டே இருக்கிறது. இதற்கு என்ன மாற்றத்தை தரக்கூடியது என்றால் 6864 என்கின்ற எண்ணானது உங்களுக்கு பயன்படும். நேயர்களே, இந்த வீடியோவில் குறைஞ்சது ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளார ஒரு விஷயத்தை கொடுத்துருக்குறேன். இந்த உலகத்தில் எத்தை தின்னா பித்தம் தெளியும், எப்படி முன்னேறணும், யார் உதவி செய்வா, எப்படி நம்ம வாழ்க்கையில் இன்னும் உயர்வடையலாம் அப்படின்னு நினைக்கிறவர்களுக்கு இந்த வீடியோவை முயற்சி பண்ணி பாருங்கள். அதே நேரத்தில் பயிற்சியும் முயற்சியும் இருந்தால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும். அதனால் ஃபோக்கஸ் அண்ட் ஃபெய்த் இது ரெண்டும் ரொம்ப முக்கியம்.
ஸோ இந்த எண்கள் ஏதோ ஒரு வகையில் உங்களை ஒரு நல்ல பாதையில் அழைச்சிட்டு போகலாம். நல்ல மனிதர்களை உங்கள்கிட்ட அருகில் கொண்டு வரலாம். நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த ஒரு 10 விதமான ஆப்பர்ச்சுனிட்டியில் உங்களை நோக்கி அந்த திசையிலிருந்து ஏதோ ஒரு ஆற்றல் வரலாம். முயற்சி செஞ்சு பாருங்கள். நேரம் கருதி இந்த வீடியோவை நான் கொடுத்துருக்குறேன். நிறைய பேசலாம். வசியங்கள் உங்களுக்கு ஒருத்தர் கைடன்ஸ் பண்ணால் போதும், உங்களுக்கு ஒருத்தர் உதவுனா போதும். அதுதான் உதவி, அதுதான் வசியம். திக்கு தெரியாமல் இருக்கிற நமக்கு இந்த எண்களின் ஆற்றல்கள் சூட்சுமமாக கண்ணுக்கு தெரியாமல் உங்களை காப்பாற்றி கொண்டே இருக்கும். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நிறைய பேருக்கு பெல் பட்டன்லாம் அமுக்காமல் இருக்கீங்க. அமுக்குனீங்கன்னா தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வரும். அதனால் நிறைய பேர் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். உங்களுடைய நேரத்தையும் காலத்தையும் கருதி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.